அரசியல் கட்சிகளுக்கான சின்னங்களின் நோக்கம் என்ன? ஏ. அவற்றின் வரலாற்று தோற்றத்தைக் காட்ட. பி. அவற்றின் தலைவர்களை பிரதிநிதித்துவப்படுத்த. சி. அவற்றின் நிதி நிலையை குறிக்க. டி. தேர்தல்களின் போது அவர்களை அடையாளம் காண. சரியான பதில் டி. தேர்தல்களின் போது அவர்களை அடையாளம் காண. சரியான விடை டி. சோகஸ்மேலி தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளை வாக்காளர்கள், குறிப்பாக படிப்பறிவு இல்லாதவர்கள் எளிதில் அடையாளம் கண்டு வாக்களிக்க சின்னங்கள் உதவுகின்றன. தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் தனித்துவமான சின்னங்களை ஒதுக்குகிறது. பனிப்போரின் இருமுனை ஒழுங்கிற்கு முகங்கொடுத்து இந்தியாவின் கொள்கை என்னவாக இருந்தது? ஏ. இராணுவ விரிவாக்கம். பி. அமெரிக்காவுடன் அணிசேர்தல். சி. சோவியத் ஒன்றியத்துடன் அணிசேர்தல். டி. அணிசேராமை. சரியான பதில் டி. அணிசேராமை. 7. பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா அல்லது சோவியத் ஒன்றியம் ஆகிய இரு துருவ வல்லரசு அணிகளிலும் சேராமல் இருக்க இந்தியா அணிசேராமை கொள்கையை தேர்ந்தெடுத்தது. இது இந்தியா தனது இறையாண்மையை பாதுகாக்கவும் இரு தரப்பிலிருந்தும் உதவிகளைப் பெறவும் வழிவகுத்தது. நவீன தேசிய அரசுகள் மதம் குறித்து என்ன பண்பை விவரிக்கின்றன? ஏ. பல மதங்களைக் கொண்டவை. பி. நாத்திகம். சி. ஒரு கடவுள் நம்பிக்கை. டி. ஒரே மதம் கொண்டவை. சரியான பதில் ஏ. பல மதங்களைக் கொண்டவை. நவீன தேசிய அரசுகள் பொதுவாக பல மதங்களைக் கொண்ட மக்களால் ஆனவை. இது மத பன்முகத்தன்மை, ரிலிஜியஸ் பிளூரலிசம் எனப்படுகிறது. இத்தகைய சூழலில் அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவத்தை உறுதி செய்ய மதச்சார்பற்ற ஆட்சி முறை அவசியமாகிறது. அணிசேரா இயக்கத்தில் நாம் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன? ஏ. 120. பி. 50. சி. 10. டி. 17. சரியான பதில் ஏ. 120. சரியான விடை ஏ. அணிசேரா இயக்கம் நாம் தற்போது 120 உறுப்பு நாடுகளைக் கொண்டுள்ளது. இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு அடுத்தபடியாக நாடுகளின் மிகப்பெரிய கூட்டமைப்பாகும். இது பனிப்போர் காலத்தில் எந்தவொரு வல்லரசு நாடுகளுடனும் சேராமல் இருக்க உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். சட்டமன்றத்தின் நடவடிக்கைகளில் ஆளுநரின் முன் பரிந்துரை தேவைப்படும் அதிகாரம் என்ன? ஏ. அமர்வுகளை காலவரையின்றி ஒத்திவைத்தல். பி. சட்டமன்ற முடிவுகளை மீறுதல். சி. நிதி மசோதாக்களை அறிமுகப்படுத்துல். டி. சட்டமன்றத்தை கலைத்தல். சரியான பதில் சி. நிதி மசோதாக்களை அறிமுகப்படுத்துல். சரியான விடை சி. சோகஸ்மேலி அரசியலமைப்பின் 207வது பிரிவின்படி ஆளுநரின் முன் பரிந்துரை இல்லாமல் மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. இது மாநிலத்தின் நிதி நிர்வாகத்தில் நிர்வாகத்துறையின் கட்டுப்பாட்டை உறுதி செய்கிறது. வாகனம் ஓட்டுவதிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் மற்றொரு செயல்பாடு எது? ஏ. வழியை திட்டமிடுதல். பி. செய்திகளை தட்டச்சு செய்தல். சி. நேரத்தை சரிபார்த்தல். டி. உரக்க இசையை கேட்டல். சரியான பதில் பி. செய்திகளை தட்டச்சு செய்தல். வாகனம் ஓட்டும்போது செய்திகளை தட்டச்சு செய்வது, டெக்ஸ்டிங், ஓட்டுநரின் கவனத்தை முழுமையாகச் சிதைத்து விபத்துகளுக்கு வழிவகுக்கிறது. இது ஒரு ஆபத்தான கவனச்சிதறல் ஆகும். ஏ. வழியை திட்டமிடுதல் என்பது வாகனம் ஓட்டுவதற்கு முன்பே செய்ய வேண்டிய ஒரு செயலாகும். சொத்து சேதத்தை தவிர சாலை விபத்துகளின் வேறு என்ன நேரடி விளைவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன? ஏ. பொருளாதார மந்தநிலை மற்றும் வேலையின்மை. பி. போக்குவரத்து நெரிசல் மற்றும் அபராதம். சி. இறப்பு மற்றும் காயம். டி. வாகன பழுது மற்றும் தாமதங்கள். சரியான பதில் சி. இறப்பு மற்றும் காயம். 9. சரியான விடை சி. சோகஸ்மேலி சாலை விபத்துகளால் ஏற்படும் மிக மோசமான நேரடி விளைவுகள் மனித உயிரிழப்பு மற்றும் உடல் ரீதியான காயங்கள் ஆகும். இது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பையும் சமூகத்திற்கு மனிதவள பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. எந்தச் செயல் விபத்துகளுக்கு பாதசாரிகளின் பங்களிப்பை விவரிக்கிறது? ஏ. உடலை வாகனத்திற்கு வெளியே நீட்டுதல். பி. ஓடும் பேருந்தை பிடித்தல். சி. விதிகளை மீறி சாலையை கடத்தல், ஜேவாக்கிங். டி. வாகனத்தில் அதிக சுமை ஏற்றுதல். சரியான பதில் சி. விதிகளை மீறி சாலையை கடத்தல், ஜேவாக்கிங். சரியான விடை சி. சோகஸ்மேலி பாதசாரிகள் சாலை விதிகளை மதிக்காமல் அல்லது சிக்னல்களை கவனிக்காமல் சாலையை கடப்பது, ஜேவாக்கிங்
விபத்துகளுக்கு முக்கிய காரணமாகிறது. இது வாகன ஓட்டிகளுக்கு எதிர்பாராத இடையூறுகளை ஏற்படுத்தி மோதல்களுக்கு வழிவகுக்கிறது. தேசிய அளவில் இந்திய பிரதமரை நியமிப்பவர் யார்? ஏ. மக்களவை சபாநாயகர். பி. தேர்தல் ஆணையர். சி. இந்திய குடியரசுத் தலைவர். டி. தலைமை நீதிபதி. சரியான பதில் சி. இந்திய குடியரசுத் தலைவர். 8. சரியான விடை. இந்திய அரசியலமைப்பு விதி 75 இன் படி மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை இந்திய குடியரசுத் தலைவர் பிரதமராக நியமிக்கிறார். பிரதமருக்கு பதவி பிரமாணமும் குடியரசுத் தலைவரே செய்து வைக்கிறார். இந்திய சட்டங்களை தொகுத்த சட்ட ஆணையத்தை அமைத்தவர் யார்? ஏ. டல்ஹவுசி பிரபு, லார்ட் டல்ஹவுசியே. பி. மாண்டெஸ்கியூ. சி. வாரன் ஹேஸ்டிங்ஸ். டி. மக்காலே. சரியான பதில் டி. மக்காலே. சரியான விடை. டி. சோகஸ்மேலி 1833 ஆண்டு பட்டயச் சட்டத்தின்படி 1834 இல் மெக்காலே தலைமையில் முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையமே இந்திய தண்டனைச் சட்டம் IPC போன்ற முக்கிய சட்டங்களை தொகுக்க அடித்தளம் அமைத்தது. அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? ஏ. பகுதி 3 பார்ட் 3. பி. பகுதி 2 பார்ட் 2. சி. பகுதி 4 பார்ட் 4. டி. பகுதி I பார்ட் I. சரியான பதில் ஏ. பகுதி 3 பார்ட் 3. 10. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 சரத்து 12 முதல் 35 வரை குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது. இது இந்தியாவின் மகா சாசனம் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது. பி. பகுதி 2 குடியுரிமை பற்றி விளக்குகிறது. பின்வரும் நாடுகளில் எது ஆசியான் நாடுகளுக்கு நிலப்பாலமாக உள்ளது? ஏ. நேபாளம், நேபாள். பி. வங்காளதேசம், பங்களாதேஷ். சி. மயான்மார். டி. இலங்கை, ஸ்ரீலங்கா. சரியான பதில் சி. மயான்மார். சரியான விடை மியான்மர் நாடு இந்தியாவுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்வதுடன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ASEAN செல்லும் நுழைவாயிலாகவும் நிலப்பாலமாகவும் திகழ்கிறது. இந்தியாவில் முதல் மக்களவைக்கான பொதுத் தேர்தல்கள் எப்போது நடைபெற்றன? ஏ. ஜனவரி 1950, ஏப்ரல் 1951. பி. அக்டோபர் 1951, பிப்ரவரி 1952. சி. மார்ச் 1952, ஜூலை 1953. டி. ஆகஸ்ட் 1947, டிசம்பர் 1948. சரியான பதில் பி. அக்டோபர் 1951, பிப்ரவரி 1952. 6. சரியான விடை. பி. சோகஸ்மேலி சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் 1951 அக்டோபர் 25 முதல் பிப்ரவரி 1952 21 வரை பல்வேறு கட்டங்களாக நடைபெற்றது. இது வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்தப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலாகும். சட்டமன்றத்தில் தெளிவான பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் மாநிலத்தில் ஒரு அமைச்சகத்தை அமைக்குமாறு ஆளுநர் யாரை அழைக்கலாம்? ஏ. மிகப்பெரிய தேசிய கட்சியின் தலைவர். பி. மற்றொரு மாநிலத்தின் முதலமைச்சர். சி. நீதித்துறையின் தலைவர். டி. எந்த கட்சியின் தலைவரையும். சரியான பதில் டி. எந்த கட்சியின் தலைவரையும். சட்டமன்றத்தில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாதபோது ஆளுநர் தனது விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய எந்த ஒரு கட்சித் தலைவரையும் அழைக்கலாம். ஒரு நாட்டில் சட்டங்களை இயற்றவும் மாற்றவும் அதிகாரம் கொண்ட மக்கள் குழுவை குறிக்கும் சொல் எது? ஏ. சட்டமன்றம், லெஜிஸ்லேச்சர். பி. தீர்மானம், ரெசல்யூஷன். சி. தீர்ப்பாயம், ட்ரைபியூனல். டி. அமைச்சரவை, கேபினெட். சரியான பதில் ஏ. சட்டமன்றம், லெஜிஸ்லேச்சர். சரியான விடை. சட்டமன்றம் என்பது சட்டங்களை இயற்றும் மற்றும் திருத்தும் அதிகாரம் கொண்ட ஒரு நாட்டின் மிக உயர்ந்த அமைப்பாகும். இந்தியாவில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் இந்த அதிகாரத்தை பெற்றுள்ளன. வாகனம் ஓட்டும்போது பின்வரும் சான்றிதழ்களில் எதை எடுத்துச் செல்ல வேண்டும்? ஏ. பிறப்புச் சான்றிதழ், பர்த் சர்டிபிகேட். பி.
தகுதிச் சான்றிதழ், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். சி. கல்வி பட்டச் சான்றிதழ், எஜுகேஷனல் டிகிரி. டி. திருமணச் சான்றிதழ், மேரேஜ் சர்டிஃபிகேட். சரியான பதில் பி. தகுதிச் சான்றிதழ், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். 1. வாகனத்தின் இயந்திர தரம் மற்றும் சாலை பாதுகாப்பை உறுதி செய்ய தகுதிச் சான்றிதழ், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அவசியமானது. குறிப்பாக வணிக ரீதியான வாகனங்களுக்கு இது கட்டாயமாக எடுத்துச் செல்லப்பட வேண்டும். 2. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய யாருக்கு அதிகாரம் உள்ளது? ஏ. நாடாளுமன்றம், பார்லிமெண்ட். பி. ராஜ்யசபா, ராஜ்யசபா. சி. உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். டி. உயர் நீதிமன்றம், ஹை கோர்ட். சரியான பதில் ஏ. நாடாளுமன்றம், பார்லிமெண்ட். அரசியலமைப்பு சட்டப்பிரி 61-இன் படி அரசியலமைப்பை மீறிய குற்றத்திற்காக நாடாளுமன்றம் மட்டுமே குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். இந்த நடைமுறை கண்டன தீர்மானம், இம்பீச்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. முற்காலத்தில் இந்தியாவில் எந்த வகையான ஆட்சி முறை இருந்தது? ஏ. ஜனநாயகம், டெமோக்ரசி. பி. கம்யூனிசம், கம்யூனிசம். சி. குடியரசு, ரிப்பப்ளிக். டி. பேரரசர்கள் மற்றும் மன்னர்களின் ஆட்சி. சரியான பதில் டி. பேரரசர்கள் மற்றும் மன்னர்களின் ஆட்சி. சரியான விடை டி. சோகஸ்மெலி. நவீன ஜனநாயகம் உருவாவதற்கு முன்பு இந்தியா பல நூற்றாண்டுகளாக பல்வேறு பேரரசர்கள் மற்றும் மன்னர்களின் முடியாட்சி முறையின் கீழ் இருந்தது. அப்போது அதிகாரம் அனைத்தும் ஒரு தனி நபரிடம் அல்லது ஒரு அரச குடும்பத்திடம் குவிந்திருந்தது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?